Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பண்ண போறோம். இப்போ மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கறனால அந்த குளிர்காலம்லாம் இருக்குறதுனால ஸ்நாக்லாம் ஒன்னு செஞ்சு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீ டைம்ல. அதே போல பசங்க வந்து காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ஈவினிங் டைம்ல வரப்போ சூடா ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம் அப்படி நினைச்சிட்டே வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு சுட சுட ஒரு போண்டா செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு சின்னதாக வெட்டியிருக்கேன். எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயம். இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். மசாலாவும் அந்த வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்துருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு போட்டு மசாலாவு கூட கலந்தாச்சு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றினோம்னா சீக்கிரமாக ஆறிடும், அதனால் மாற்றி வச்சிடலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் மாவு வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. மசாலாவும் ரெடியாக இருக்குது. மசாலா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சிட்டோம்னா எண்ணெயும் காஞ்சி வந்துடும். நம்ம உருண்டை பிடிச்சி முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவில் முக்கி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ உருண்டை பிடிச்சி முக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் அதிகமாகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மசாலா வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலாவாக எடுத்து இந்த மாவில் நம்ம முக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து அடியோடு ஒட்டிட்டு கலைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறி வரட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். போண்டா பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அருமையான ஒரு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிருச்சு. இது டீ டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சுட சுட போண்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ஈஸியான முறையில் உருளைக்கிழங்கு போண்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.